நிறைய பேர் வாராகியை பத்தி பயப்படுவாங்க வணங்கறதுக்கு. ஏன்னா அவ மத்ஸ்ய வாராகி. தாந்திரீகம் அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருப்போம். சாக்தத்துல தாந்திரீகத்துல வாராகியை வழிபடும் நண்பர்கள் அவளை மத்ஸ்ய வாராகியை வழிபடுவாங்க. இப்போ ஒரிசால கொனார்க்ல இருந்து ஒரு 14 கிலோமீட்டர் நீங்க போனீங்கன்னா அங்க மத்ஸ்ய வாராகி மிக அற்புதமான தேவி. அவ்வளவு அழகா உட்கார்ந்துட்டு இருப்பா. அவ கால் ஒரு மண்டை ஓட்டின் மேல இருக்கும். கையில மீன் வச்சுட்டு இருப்பாங்க. அவளுடைய நெய்வேத்தியமே அவளுக்கு மீன். ஆனா நாம சவுத்துல நம்ம அந்த மாதிரி கொடுக்கறது இல்லை. நாம கிழங்குகளும் பழ வகைகளும் அவளுக்கு தரோம், மாதுளம் பழமும். அப்போ அங்க வீரியம் அவளுக்கு அதிகம். வாராகின்னு குஜராத்ல வணங்கினாலும் ராஜஸ்தான்லாம், இங்க இவளுக்கு மத்ஸ்ய வாராகின்னு வணங்கினாலும் தமிழ்நாடு இல்ல சவுத்தை பொறுத்த வரைக்கும், அது கேரளாவா இருக்கலாம், ஆந்திராவா இருக்கலாம், இங்க எல்லாமே இவளுக்கு வாராகி வழிபாடுதான். இப்ப இங்க இவளுக்கு என்ன கொடுக்க வேண்டும் அப்படின்னா, நீங்க ஒரு சின்ன சிலையா வைக்கணும்னு கூட அவசியம் இல்லை. வாராகிய மனசுல நினைச்சாலே போறோம். அம்மா இருந்தாலும் ஒரு தெய்வத்தை பார்க்க பார்க்க அவளுடைய உருவம் நம்ம மனசுல பதிஞ்சிரும் இல்லையா? இது யாரோ ஒரு மனிதருக்கு இறை காட்சியின் மூலமாக அவங்க வரைஞ்சிருக்காங்க, அவ்வளவுதான் இல்லையா? அப்போ அந்த உருவம் நம்மளுக்கு பதியும் பொழுது நிறைய விஷயங்கள் அவ தெரியப்படுத்துவா, உணர்த்துவா. பெண்களின் பெருமை பேசும் பிரத்யேக ஜவுளி கலெக்ஷன்கள், ட்ரெண்டிங் சாரீஸ், பிளவுசஸ், சல்வாஸ், குர்தீஸ், டிரெஸ் அண்ட் மெட்டீரியல்ஸ், மயூரா சில்க்ஸ் அண்ட் ஃபேஷன்.